அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் செக் நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்டர்நெட்டை. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி கூகுள் அப்படிங்கிறது மோஸ்ட்டில் இருக்குது. கூகுள் இனிஷியலி டெவலப்டு வெப் ப்ரௌசர். அதாவது கூகுள் வந்து மொதல் ஒரு வெப் ப்ரௌசர் தான் பண்ணாங்க. இன்றைக்கி 216 கண்ட்ரிலையும் டாப் மோஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கார்ப்பரேட் யாருன்னா கூகுள். ஸோ மைக்ரோசாஃப்டோட கம்பேர் பண்ணும்போது அமேசானோட கம்பேர் பண்ணும்போது அமேசானோடக்கு அடுத்ததில் தான் கூகுள் இருக்குது. அதுதான் அமேசான் தான் டாப் மோஸ்ட்டு. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ வெப் ப்ரௌசருக்குள்ளார போன உடனே google.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிருவீங்க. இப்போது இதில் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையாலுமே வந்து இது google.com அப்படிங்கிறது ஒரு டொமைன் தாங்க. இதில் கண்டிப்பாக ஒன்று வரும். அது என்னென்னா index.html அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னீங்கன்னா index.htm அப்படின்னு இருக்கலாம், அல்லது index.asp அப்படின்னு இருக்கலாம், அல்லது default.asp அப்படின்னு இருக்கலாம், அல்லது default.aspxன்னு இருக்கலாம், அல்லது index.php அப்படின்னு இருக்கலாம். இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஐ வில் கிவ் த அஷூரன்ஸ். இவ்வளோ தான் இருக்கலாம். என்ன சார் இவ்வளோ தான் அடிச்சுட்டே போகிறீங்க, இவ்வளோ இருக்கலாமா? இது நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால தான் அவன் என்ன கொடுக்க சொன்னால் google.com அது மட்டும் கொடுத்துருங்க. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். index.html இல்லை index.htm இல்லை index.asp இல்லை index.php இல்லை default.asp இல்லை default.aspx அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டாங்க. நல்லா கவனி. set of web pages called as website. set of web pages called as website. இப்போது எனக்கு சார் புரியல அப்படின்னீங்கன்னா 0 to 9 called as நியூமரிக்னு சொல்லுவோம். 0லேருந்து 9 வரைக்கும் தான் நியூமரிக்கு. A to Z ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அப்போது செப்பரேட் கேரக்டர் தான் உங்களுக்கு குரூப்புக்குள்ளார வருது. அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட் ஆஃப் வெப் பேஜஸ் கால்ட் as வெப்சைட்டு, ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் கால்ட் as வெப்சைட்டு. ஸோ எனக்கு இன்னும் புரியல சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 4 கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா 4 கேண்டிடேட்ஸ் ஆர் இன்டகிரேட் பை வெப் டிசைனிங் பேட்ச். இந்த 4 பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வெப் டிசைனிங் பேட்சில். இப்போ வெப் டிசைனிங் பேட்ச் அப்படிங்கிறது வெப்சைட்டு. இப்போது 4 கேண்டிடேட் அப்படிங்கிறது வெப் பேஜ். யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெப் பேஜ். திஸ் இப்போது the first candidate, second candidate, third candidate and fourth candidate. Each candidate has web page. நல்லா புரிஞ்சுக்கோ. only one page, only one web page don't called as website. ஒரே ஒரு வெப் பேஜை நம்மளால் வெப்சைட்னு சொல்ல முடியாது. single tree does not becoming a what? என்ன சொல்கிறது? வெரி குட். ஓகேவா? சிங்கிள் ட்ரீ டஸ் நாட் பிகமிங் எ ஃபாரஸ்ட். எக்ஸலண்ட். ஓகேவா? அப்போது ஒரு தனி மரம் தோப்பாகாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ ஒரே ஒரு வெப்பேஜ் இருக்கக்கூடாதுங்க, ஒரு செட் ஆஃப் வெப்பேஜஸ் இருக்கணும். அப்போ இந்த கூகுளில் என்னென்ன வெப்பேஜ் சார் இருக்குது? அதில் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குதுங்க, எக்ஸ்ட்ராடினரி. கூகுளுக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு அது சப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஸ் போகும். இதில் வந்து அக்கௌண்ட்டு, சர்ச்சு, மேப்ஸு, யூடியூப்பு, பிளேயிங், நியூஸு, ஜிமெயில், கூகுள் மீட்டு, கூகுள் சேட்டு, கூகுள் கான்டாக்ட்ஸ், கூகுள் ட்ரைவு, அண்ட் தென் ஃபார் வாட் கேலண்டர், ட்ரான்ஸ்லேட்னா ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் ரெக்கார்ட், அதாவது வீடியோஸ் நம்மளுக்கு, இன்னொன்று வந்து ஷாப்பிங்ஸு, அண்ட் தென் ஆஃபீஸ் டூல்ஸு. ஸோ எவ்ரி திங்ஸ் வி கேன் டன் பை சைட். இப்போ கூகுள் சைட் அப்படின்னாலே இப்போ முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளார லாட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்கும். ஈச் ஆப் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ். சார் எனக்கு ஒன்றுன்னு புரியலை. google.comங்கிறது ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதில் ஜிமெயிலுங்கிறது ஒரு ஆப்புங்க. சரியா? யூனிட் அதுக்குள்ளார போகிறோம். இப்போ google.comக்குள்ளார நம்மளுக்கு ஜிமெயிலுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப். ஓகே, குட். இப்போ இது ஒரு வெப்பேஜ். அதில் என்னென்ன வெப்பேஜ் இருக்கான்? ஃபார் ஒர்க் இருக்குது, சைன்இன் இருக்குது, க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது. நான் இப்போ சைன்இன் ஒரு வெப்பேஜுக்குள்ளே போகிறேன். இது எதுக்கு போச்சு? நான் ஜிமெயிலுக்குள்ளார ஃபஸ்ட்டு என்ட்ரானேன், அதுக்கப்புறம் சைன்இன்னை ப்ரெஸ் பண்ணினேன். அப்போது நான் ஜிமெயிலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எதில் இருந்தேன்? கூகுள். அப்போ google.comலேருந்து ஜிமெயில் போனேன், ஜிமெயிலேருந்து சைன்இன் போனேன். இப்போ சைன்இன்குள்ளார வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இது அடிக்கிறேன், it.software.classes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி அடிக்கிறேன். ஒரு என்ட்ரு அடித்த உடனே
entering into next web page. Please underline this word, entering into next web page. அதுக்குள்ளார நம்மளுக்கு என்ட்ரு ஆகுது. இப்போ அதில் போயிட்டு ஐ கிவ் பாஸ்வேர்ட். இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்து பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறோம். இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓகே இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள இப்போ ஓகே கன்ஃபர்மேஷன் மெயில் அது கேட்குது. திஸ் இஸ் அனதர் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கேப்பில் நான் கூகுள்குள்ளார போனேன், அதில் ஜிமெயில் போனேன், சைன்இன் போனேன், அதில் யூசர் நேம் ஒரு பேஜ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் இன்பாக்ஸு. அப்போ எத்தனை பேஜஸ்குள்ளார போனால் மட்டும்தான் அதோட யூனிட்டுக்குள்ளார என்னால் போக முடியும். இப்போ யூனிட் யார் சார்? எனக்கு ஜிமெயிலுங்க. எந்த சைட்டில் சார்? google.comல. google.comல என்னோட யூனிட் நேம் என்ன? ஜிமெயில். அதுக்குள்ளார எத்தனை வெப் பேஜஸ் இருக்குது? பேஜஸ் போனேன், சைன்இன் போகலாம், ஃபார்வர்க் போகலாம், க்ரியேட் அக்கௌண்ட் போகலாம். நான் இதில் சைன்இன்குள்ளார போனேன். சைன்இன்குள்ளார போன உடனே அதுக்குள்ளார இன்னொரு வெப் பேஜ் போகுது. அது என்னென்னா நம்மளுக்கு அதுக்குள்ளார நம்ம போகிறோம் அப்படிங்கிற போது அதில் என்ன வந்தது? யூசர் நேம், பாஸ்வேர்டு, அண்ட் தென் ஃபார் வாட்டர் கன்ஃபர்மேஷன், அண்ட் தென் நவ் ட்ரை டு என்ட்ரிங் இன்பாக்ஸுக்குள்ளார நம்மளுக்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வெப் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த வெப் பேஜஸ்லாம் யார் சார் இந்த வெப் பேஜஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா மட்டும்தான் we are develop வெப்சைட். ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நவ் ஹியர் ட்ரை டு சம் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் பிகாஸ் தட் இஸ் டேக் அ லாங் டைம் பிகாஸ் இன்டர்நெட் இஸ் ஐ திங்க் டெட் ஸ்லோ. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே வந்து உள்ளார போயிட்டுருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இன்பாக்ஸ்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெப் பேஜ். அதில் நான் வந்து என்ன கொடுக்குறேன்? சென்டு அப்படின்னு போகிறேன். இப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெப் பேஜ். டிராஃப்ட், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெப் பேஜ். ஐடி ஜாப்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெப் பேஜ். ஆக்சுவலி நம்மளுக்கு இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபோல்டர்னுவாங்க. இன்பாக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபோல்டர். ஸ்டார்டட் is one of the special folder. Snosed and then send, draft, IT jobs இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர் அப்படின்றாங்க. சரி சார், நம்ம இதுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு யூனிட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகணும் அப்படின்னிங்கன்னா கூகுள் ட்ரைவ்க்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அதுக்குள்ளார பாருங்கள், இப்போ கூகுள் ட்ரைவுங்கிறது அனதர் யூனிட் ஆஃப் google.com. கூகுளோட இன்னொரு யூனிட் என்னென்னா கூகுள் ட்ரைவ். அதில் என்னென்னலாம் இருக்குது? இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்குள்ளார வந்துட்டேங்க. இதாங்க நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இன்னொரு சப் யூனிட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அதில் நான் மை ட்ரைவ்க்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து என்ன கடைசியாக ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது நம்மளுக்கு வரும். இப்போ ரீசெண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அதுக்கப்புறம் ஷேர்ட் வித் மீ அப்படிங்கிற ஒரு வெப்பேஜுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ளாரையே லாட்ஸ் ஆஃப் வெப்பேஜஸ் அவைலபிள். கூகுள் ட்ரைவுங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ளாரையே லாட்ஸ் ஆஃப் வெப்பேஜஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழே வருது? google.comக்குள்ளார. அப்போது நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம் பாருங்கள். என்ன திரும்ப சொல்கிறோம்? சார் கூகுள் சைட்குள்ளார போயிடுங்க, இவ்வளோதான் சொல்லுவோம். சார் கூகுள் சைட்குள்ளார போயிடுங்க அப்படின்னும். ஆனால் அந்த கூகுள்குள்ளாரையே நம்மளுக்கு லாட்ஸ் ஆஃப் சப் யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் மீட் இருக்குது, அண்ட் தென் ஜிமெயில் இருக்குது, கூகுள் ட்ரைவ் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், இதில் நம்ம வந்து இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி நம்ம குளோபல் ஸ்பேஸில் எப்படி அப்லோட் பண்ணுறோம். ஏன் சார் நம்ம குளோபல் ஸ்பேஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லுவேன்